சம்பவம் என்னென்னா, நான் வந்து நம்ம ரோபோ சங்கர் மாமா அவங்க வந்து மறைவுக்கு என்னால் வர முடியல. ஏன்னா அன்னைக்கு வந்து நான் வந்து குற்றாலத்தில் வடம் படப்பிடிப்பில் தான் இருந்தேன். அது கிரவுண்ட் சீனும் பெரிய பொருட்செலவு பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு முதல் நாள் இரவு தான் வந்து இந்த மாதிரி தகவல் சொன்னாங்க. நான் போய் டைரக்டர்கிட்ட சொன்னேன். எப்படியும் விட மாட்டாங்கன்னு தெரியும், இருந்தாலும் கேட்டு பார்ப்போம், விட்டாங்கன்னா சந்தோஷம் அப்படின்ட்டு. அந்த மாதிரிங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு, அப்படியே விட்டிங்கன்னா காலை பிள்ளைகிட்ட பிடிச்சிட்டு போய் அங்கே போய் பார்த்துட்டு ஈவினிங்கே நைட்டே போயிட்டு காலைல பார்த்துட்டு மத்தியானம் வந்துடுறேங்க அப்படின்னா, அப்படியா அப்படியா அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அந்த மாடு செட்டப்பு, மாடுபிடி வீரர்கள், அவ்வளோ மாடு சிவகங்கையிலேருந்து வந்து இறக்கிருக்கிறாங்க. அவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், இவ்வளோ இது கிட்டத்தட்ட ஒரு 12-13 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் இல்லைன்னா அன்னைக்கு அவ்வளோ காலி. அந்த இருக்கும்போது நமக்கும் ஒரு கேட்கல, இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்ட்டு வேறு ஏதாவது சீன் இருக்கான்னு பார்த்தா வேறு எந்த சீனும் இல்லை. அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்த நாள் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணி வர முடியாத சூழல். அதனால் என் மனைவி அனுப்பிச்சி விட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா ரைட்டு ஓகேன்ட்டு பார்த்துக்கிட்டு அன்றைக்கி அவரும் இருந்தார். சரி அனுப்ப முடியலன்னு பார்த்தா அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாரு, ஈவினிங் எல்லாத்தையும் இது பண்ணி கூப்பிட்டு டோட்டல் யூனிட்டை கூப்பிட்டு அவருக்கு வந்து ரோபோ அவர்களுக்கு ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் அடித்து கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு பெரிய ஃப்ளக்ஸ் அடித்து அங்கே வச்சு டோட்டல் யூனிட்டையும் கூப்பிட்டு மௌன அஞ்சலி செலுத்தி அன்றைக்கி வந்து அங்கே அந்த ஊர் கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்கும் 500 புடவை எல்லாருக்கும் அவரோட ஞாபகார்த்தமாக கொடுத்து, அப்புறம் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக 2000 மரக்கன்றுகள் ரோபோ சங்கர் மாமா அவர்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு 2000 மரக்கன்றுகள் அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு வாரத்தில் ஊனிட்டாங்க. அன்றைக்கி வந்து ஊனை வச்சு ஆரம்பித்து ஒரு வாரத்தில் மரக்கன்று 2000 மரக்கன்று ஊனி 500 புடவை கொடுத்தாரு. அதை வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து அவர் ஆத்மா சாந்தி எனக்கு அன்னைக்கு இங்கே வராத ஒரு இதை அன்னைக்கு அங்கே போக்கிட்டாரு. அதுக்கு ரொம்ப நன்றி. மற்றபடி அந்த மனசுக்காகவும் ரொம்ப கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சு பெரிய இந்த நிறுவனம் மாசாணி அம்மன் இந்த நிறுவனம் நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும். அதுமாரி நம்ம அண்ணன் இமான் அண்ணன் வந்து டிஐ சவுண்ட் ஃபேக்ட்ரி தொடங்கியிருக்கீங்க. அதுவும் பெரிய நிறுவனமாக வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து டைரக்டர் கேந்திரன் சார் இந்த கதையை சொன்னார். கதை நல்லா இருந்தது, ஆனால் எடுப்பாரான்ற எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா சொன்ன மாதிரி எடுக்குமாரா, என்னன்னா இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான், ஆனால் இது கதை உள்ள கமர்ஷியல் படம். கதைன்னா ஒரு 4-5 கதை உள்ள கமர்ஷியல் படம் அப்படியே இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி கிளைமேக்ஸில் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணுமா, அது பெரிய இது. என்னடா இது எடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தா ஷூட்டிங்கில் எடுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஆனாலும் எனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக தான் போகுது. அப்புறம் டப்பிங்க பேசினா எல்லாம் போகுது. முந்தானது படம் பார்த்ததுக்கப்புறம் தான் திருப்தியாக இருந்தது. ஏன்னா அதுவரையும் எனக்கு திருப்தியே இல்லை. அதனால் கொஞ்சம் படம் பார்த்தேன். அவர் சொன்னதை கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாரு. அண்ணனோட இசையும் ரொம்ப இதாக இருக்குது. இது இனிமேல் வந்து இந்த படம் வந்து மீடியாக்களாக நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இவ்வளோ நேரம் காத்திருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.